பாலஸ்தீனத்தை ஒட்டி ஒரு என்ன சொல்கிறது சொந்த எழுத்துக்கெல்லாம் இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒன்று பண்ணியிருக்கேன், இப்போ சிந்தன் பண்ணியிருக்காரு, இப்போ விடியலில் ஒன்று வருது அப்படின்றதே வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழலை நாங்கள் எடுத்து மொழிபெயர்க்கிறோம். இல்லை இப்போ சிந்தன் வந்து அங்கே படித்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து எழுதுறாரு, அதெல்லாம் ஒன்று. இதை இலக்கியமாக ஒரு கதையாக நாவலாக மாற்றுறது அப்படின்றது வந்து நமக்கு அப்படி ஒரு பரப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அதை இன்னொரு நாட்டுக்கு பற்றி அங்கே நடக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம போய் எழுதுறது இதை பற்றின இதுகள் வந்து நம்மளும் அங்கே போனது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாத்வேஷம் வந்து ஒரு பெரிய வேலை செஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு மொழிபெயர்ப்பில் நீங்கள் கேட்ட கேள்வி கேட்ட மாதிரி இது பண்ணனா யாத்வேஷத்தை நான் சொல்லுவேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. அந்த மாதிரி ஒரு தமிழில் இவ்வளோ பெரிய இதுவாக என்னுடைய அறிவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி வந்திருக்கலாம், என்னோட அறிவில் இல்லை. அப்படி ஒரு சொந்த படைப்பாக யாத்வேஷம் அளவுக்கு எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். யாத்வேஷத்தை நம்ம கரெக்டாக சொல்லலாம். அது இதெல்லாம் பேசுது. அது கன்னடத்தில் வந்துச்சு, நல்ல தமிழ் மொழிபெயர்த்தார். அது 2ஆம் உலகப் போரில் ஆரம்பித்து பாலஸ்தீன போராட்டம் வரைக்கும் நீளுது அந்த நாவல். அது உண்மையில் அற்புதமான ஒரு நாவல்.